நாங்கள் பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு ரோபோட் வாங்கினோம். லெஸ் தென் 6 months ஆயிருக்கு. நான் இப்போ வந்து 100 ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு மேலேயே பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 130 பண்ணியிருக்கோம் ஹாஸ்பிட்டலில். அண்ட் இனிஷியல் ரிசல்ட்ஸ் அண்ட் ஆல் வெரி வெரி ஹாப்பி. பேஷண்ட்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பிளட் லாஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ப்ரிசிஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. என்னால் பேஷண்ட்ஸுக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நடந்துட்டு இருந்தாங்களோ ஒரு 10 வருஷம் முன்னாடி, அதே மாதிரி இப்போ உடனே நடக்க வைக்க முடியுது. ஹாஸ்பிட்டல் ஸ்டே கம்மி ஆகுது. முன்னாடியெல்லாம் ஒரு வாரம் தங்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ 4-5 நாள்லேயே 2 முட்டியும் மாற்றிட்டு நான் வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து டாக்டர் பிரசாந்த், நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், இந்த ரோபோட் வாங்கலாமான்னு. கேட்ட ஒரு வாரத்தில் ரோபோட்டை வாங்கி ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சுட்டாரு. ஸோ அவரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. இப்போ அந்த ரோபோட் வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுனால பேஷண்ட்ஸ் எல்லாம் பயனடைகிறாங்க. ரொம்ப அட்வான்டேஜியஸாக இருக்குது. ரத்தம் லாஸ் கம்மியாக இருக்குது. ரெக்கவரி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே இப்போ பேஷண்ட்ஸ் பேசுகிறதையும் கேட்டிங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு. ஸோ எவ்ரிபடி இஸ் வெரி ஹாப்பி. ரிசல்ட்ஸ் ஆர் வெரி ப்ராமிசிங். இந்த 100 6 மாதத்தில் பண்ணோம், அடுத்த 100 இன்னும் 3 மாதத்துலேயே பண்ணிவிடுவோம். அவ்வளோ பேஷண்ட்ஸ் வெயிட் லிஸ்ட்டில் இருக்காங்க. அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் ரியலி ரியலி அமேசிங். அண்ட் நான் எங்கள் டீம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் பேஷண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக அதனால பயனடைகிறாங்க. ஸோ டாக்டர் ஆறுமுகம் சொன்ன மாதிரி இன்னைக்கு சந்தோஷமான நாள். 100 சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்றது ஒரு எல்லாருக்கும் we are announcing it to everybody. ஸோ இப்போ டாக்டர் ஆறுமுகம் சொன்னதுக்கப்புறம் ஆல்ரெடி இந்த ஷார்ட் பீரியடில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். தட் இஸ் ஆர்த்தோபெடிஷியன்ஸ் எல்லாருக்குமே. ஸோ தட் நிறைய பேர் வந்துட்டு இது கற்றுக்கிட்டா நிறைய இடத்துல வந்து பண்ணி நிறைய பேஷண்ட்ஸுக்கு இது பெனிஃபிட் பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் எல்லாரும் நீங்கள் பார்த்துட்டீங்க. நார்மல் சர்ஜரி விட இது பெட்டராக இருக்குது. பிளட் லாஸ், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பெயின் எல்லாமே. ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம வேளச்சேரி ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். தட் இஸ் இந்த லேட்டஸ்ட் ரோபோ. ஸோ இது வந்துட்டு எல்லாரும் கற்றுக்கிட்டு நிறைய இடத்துல பண்ணால் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இதனால வந்துட்டு டாக்டர் ஆறுமுகம் எல்லாரையும் வந்துட்டு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நிறையா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு we are going to extend எல்லாருக்கும் வந்துட்டு தெரியப்படுத்துகிற மாதிரி வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் இது. அண்ட் ஸோ ஆஸ் அவர் சொன்ன மாதிரி இப்போ 6 monthsல 100 பண்ண மாதிரி அடுத்த 1 yearல வந்துட்டு 100 + 200 பண்ணலாம், வந்துட்டு அத்தனை பேரை பெனிஃபிட் ரீச் பண்ணோம் அப்படின்றது எங்கள் எய்ம். தேங்க்யூ. ரோபோட்டிக் சர்ஜரி வந்து இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை, ரோபோட்டிக் சர்ஜரி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ரோபோ வந்துட்டு சென்னையில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இன்னொரு 3-4 இடத்துல இருக்குது. பட் சென்னையில் ஃபஸ்ட்டு 6 months முன்னாடி நம்ம தான் லான்ச் பண்ணோம். இதில் சர்டிஃபிகேட் அந்த சர்ஜன் வந்து இதுக்கு சர்ஜரிக்கு வந்து நான் போய் ட்ரெயின் ஆகிட்டு வந்தேன். ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு, இந்த ரோபோட் வச்சு பண்ணுறதுக்கு நான் போய் ட்ரெயின் ஆகிட்டு வந்தேன். அண்ட் இப்போ வந்து நானே இப்போது நிறைய சர்ஜன்ஸ் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் ஆப்ரேட் பண்ணும்போது என்னை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ ஆஃப்டர் ஐ சர்டிஃபை தெம், அவங்களும் இந்த ரோபோட் வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களாலையும் இந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இட் இஸ் ரியலி அமேசிங். ஸோ ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட் அண்ட் we are all very happy about it. ஒரு லெக் பண்ணிட்டு இன்னொரு லெக் வந்து பண்ணோம்னா எவ்வளோ குறிப்பிட்ட டைம் தேவைப்படுது? இல்லை அந்த சேம் டைமில் ரெண்டுமே பண்ணலாமா? நான் வந்து மேக்ஸிமம் 2 முட்டியும் அட் அ டைம் பண்ணுற சர்ஜன். ஸோ நான் வந்து 2 முட்டியும் அட் அ டைம் பண்ணிவிடுவேன். அப்படி தனித்தனியாக பண்ணணும்னா நான் ஒரு முட்டி இன்னைக்கு பண்ணேன்னா அடுத்த முட்டி ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதம் கழித்து தான் பண்ணுவேன். ஒன்றா 2 முட்டியும் அட் அ டைம் பண்ணிவிடுவேன். அப்படி இல்லாட்டி கேப் விட்டு பண்ணுறதுனா மினிமம் ஒரு 3 months கழித்து தான் நான் பண்ணுவேன். அந்த டைம் ரெண்டுமே பண்ணால் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இன்னும் இப்போ தான் பார்த்தீங்களே, இப்போ நீங்கள் பார்த்த 2 பேஷண்ட் ரெண்டும் அட் அ டைம் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் ஏற்கனவே ஒன்று பண்ணிவிட்டு திருப்பி பண்ணேன்னவங்க மட்டும் ஒன்று முன்னாடி பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் 2வது பண்ணேன். ஸோ 2 முட்டியும் அட் அ டைம் பண்ணி we are very comfortable. Okay.